வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா அது இல்லாம நம்ம ஓவர் திங்கிங் வர்றதுக்கு, நமக்கு ஆங்ஸைட்டி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஒரு ட்ராமாவ ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்ப ரோட்ல போயிட்டு இருப்போம். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுற நிலைமைக்கு போயிருப்போம். இல்ல ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். அதுல இருந்து மீண்டு வந்திருப்போம். ஆனா அந்த ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில இருந்து போகவே போகாது. அதே மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமா. சின்ன வயசுல நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அத மீண்டு வரவே முடியாது. ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம பிரசன்ட்லயோ, ஃபியூச்சர்லயோ நமக்கு ஏற்படக்கூடிய பயம் உண்டாகும். 2வது என்ன அப்படின்னா ஃபியர். எத பார்த்தாவது ஏதாவது ஒரு சின்ன வயசுல சின்ன கதை தான் கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்போம். அது நமக்குள்ள பெரிய பாதிப்பா இருக்கும். அதனால அது வளர வளர பார்க்க ரொம்ப பயமா இருக்கும். அது சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பள்ளிய பார்த்து பயப்படுறதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பார்த்து பயப்படுற வரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபியர் மாறுபடும். பட் அந்த ஃபியரும் நமக்கு இந்த ஓவர் திங்கிங்கையும் ஆங்ஸைட்டியும் காஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. லோ செல்ஃப் எஸ்டீம். நம்ம எப்போ நம்மள தாழ்வா கருதுறோமோ அப்ப நமக்கு நிறைய போபியாஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நிறைய போபியாஸ்ல இருக்கவங்க சைக்காலஜிக்கலி டிஃபெக்ட்ல இருக்கவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லோ எஸ்டீம் இருந்திருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு அப்பியரன்ஸ் மேல நிறைய டவுட் இருக்கும். நான் அழகா இல்லையோ, நான் கலரா இல்லையோ, நான் அசிங்கமா இருக்கேனோ அப்படின்ற ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கலாம். இல்ல அப்படின்னா